ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹை ப்ரோட்டீன் தோசை தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணி அதை நான் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு பிடிச்சி போய் ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ரெசிப்பியை நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியான ரெசிபி இந்த ரெசிபி. நீங்கள் ஸ்கூல் காலேஜ் போகிற உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ரெசிப்பியை கொடுத்து பாருங்கள். ஸோ நம்ம ப்ரோட்டீன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குறை வந்து நமக்கு இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு இது ஃபுல்ஃபில் பண்ணிடும். ஸோ அதுக்கு 1 கப் வந்து அரிசி எடுத்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 கப் போல் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். கூட சுண்டல், அதாவது வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூட பாசி பயிறு வந்து முழு பாசி பயிறு வந்து சேர்த்துக்கிறேன். அது ஒரு 1/2 கப் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெள்ளை மொச்சை, அது ஒரு 1/2 கப் எடுத்துக்கிறேன். அப்புறம் வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட வெள்ளை பட்டாணி இருக்குது. ஸோ அது 1/2 கப் எடுத்துக்கிறேன். கூடவே துவரம்பருப்பு ஒரு 1 கப் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு ஒரு 1/2 கப் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். உங்கள்கிட்ட என்னென்ன பயிறு இருக்குது, என்னென்ன பருப்பு இருக்கோ அது எல்லாத்தையுமே சேர்க்கலாம். சூப்பரான நமக்கு மாவு வந்து தயார் பண்ணிடலாம். நல்லா அந்த பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 முறை கழுவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நைட் ஃபுல்லாக ஊறட்டும். அதாவது இந்த பருப்பு நைட் ஃபுல்லாக ஊறினா போதும். காலையில் எந்திரிச்சு நம்ம அரைச்சிட்டு அப்படியே ஊற்றிடலாம். புளிக்க வைக்க தேவையில்லை. ஸோ அந்த மாவை அரைக்கிறதுக்காக அந்த பருப்பெல்லாம் வந்து ஊறி வந்தால் மட்டும் போதும். அதுக்கு மேலே புளிக்கணுங்கிற தேவையில்லை. ஸோ அது மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இது கூட வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவை அப்படின்னா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இஞ்சியும் பூண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா அரைச்சி வச்சாச்சு. ஸோ இது கூட வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ அவ்வளோதான், பேட்டர் ஒன்று வந்து ரெடி. ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயும் பண்ணலாம். ஸோ இன்னொரு முறை நான் செய்யும்போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேறு திங்ஸ்லாம் சேர்த்தேன். ஸோ அதையும் நான் இதில் காமிச்சிட்றேன். ஸோ இதில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன், வெள்ளை சுண்டலுக்கு பதிலாக கருப்பு சுண்டல் சேர்த்துருக்கேன். ஸோ துவரம்பருப்பு, கருப்பு உளுந்து, பாசி பயிறு, அரிசி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன அவைலபிளோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த மாவு ரெடி பண்ண அதே மெத்தட் தான். பருப்பெல்லாம் போடுறோம், அதை நல்லா கழுவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற போட்டுடுறோம். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வரமிளகாய் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. ஸோ இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு வரமிளகாய் 2, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சீரகம், அவ்வளோதான். மாவை அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் வந்து கேரட், பீட்ரூட், வெங்காயம், தேங்காய் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி திருவி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ நான் இதில் வந்து கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பீட்ரூட் இருந்தாலும் சரி, இல்லை தேங்காவையும் துருவி இதில் சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 2 முறையான மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ பேக் பண்ணுறது வந்து ஒரே மெத்தட் தான். இந்த தோசை சட்டியில் ஊற்றி தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம், அல்லது ஆப்பம் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம், இட்லி மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம், பணியாரம் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ எந்த டைப்பில் குழந்தைங்களுக்கு பிடிக்குதோ, உங்கள் குழந்தை எந்த லைக் பண்ணி எது சாப்பிடுதோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஒன்ஸ் வெந்ததும் அதை திருப்பி போட்டுட்டு எடுத்து கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். சூப்பரான ஹை ப்ரோட்டீன் தோசை ரெடி ஆயிரும். ஒவ்வொரு குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வகையெல்லாம் சாப்பிடாது, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்கள நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் மாவெல்லாம் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் நார்மல் ரைஸ் தோசை வந்து ஒரு 2 நாள் ஊற்றுறீங்க அப்படின்னா, இந்த தோசை மாவை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா 2 நாள் இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நமக்கு எல்லா ப்ரோட்டீனும் கிடைச்ச மாதிரி ஆகிடும். ஸோ நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடும் இருக்கும். ஸோ குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிட்டுச்சு, ப்ரோட்டீன் சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது கூட நீங்கள் எந்த சட்னி, சாம்பார் என்ன வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. இதில் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது.
ஸோ இதை ஏதாவது ஒரு டைப்பில் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. சொல்லு தேங்க்யூ. குச்சி